பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆனால் என் வாழ்க்கையில் அநேக தீமைகள் வந்து கொண்டிருக்கிறது. சத்ருவானவன் தீமைகளை குடும்பத்துக்குள் புகுத்தி விடுகிறான். பல பிரச்சனைகளை புகுத்தி விடுகிறான். போராட்டத்தை புகுத்தி விடுகிறான். இதிலிருந்து எப்படி நான் மீட்கப்படுவேன்? என்னை அழைத்து கொண்டவர், என்னை தெரிந்து கொண்டவர் எப்பொழுது என்னை காப்பாற்றுவார் என்று தேவ சமூகத்தில் அழுது விழித்து கொண்டிருக்கக்கூடிய அநேக தேவ ஜனங்கள் உண்டு. அந்த தேவ ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை தீமையிலிருந்து விலக்கி பாதுகாப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்வார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், தீமையில் இருந்து உங்களை விலக்கி பாதுகாத்து கொள்வேன். உங்களை சோதனைப்படுத்த வேண்டும் என்று சத்ருவானவன் எழுப்பி கொண்டு வரக்கூடிய பல தீமைகள் உண்டு. குடும்பங்களுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய், கையின் பிரயாசத்துக்கு விரோதமாய், பொருளாதாரத்துக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் அநேக தீமைகளை கொண்டு வந்து போட்டு கொண்டிருக்கிறான் அல்லவோ. இருதயத்தை மனமடிவாக்கி கொண்டிருக்கிறான் அல்லவோ. இருதயத்தை சோர்வுபடுத்தி கொண்டிருக்கிறான் அல்லவோ. அப்பேற்பட்ட கிரியைகளை உண்மையுள்ள தேவன் உன் குடும்பத்திலிருந்து எடுத்து மாற்றுவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். சத்ருவானவன் குடும்பங்களில் பலன் கொண்டு ஆக்கிரமித்து குடும்பங்களை ரெண்டகம் பண்ணி கொண்டிருக்கிறான். பிரச்சனைகளை போட்டு கொண்டிருக்கிறான். கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகளை அதிகப்படுத்தி பிள்ளைகளிடையே வெறுப்பை உண்டு பண்ணி பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகள் புறப்படும் போதே பிரிந்து இருக்கக்கூடிய சிலதுகள் எல்லாம் இணைக்கப்பட போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், வருடக்கணக்காய் கணவன் மனைவியை விட்டு பிரிந்திருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோரை விட்டு பிரிந்திருக்கலாம், புருஷன் மனைவியை விட்டு பிரிந்திருக்கலாம். ஏது காரியம் தீமையாய் வந்து நின்று பிரிவினை உண்டு பண்ணினதோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை வைக்கப் போகிறார். வழக்கு விஷயத்தில் ஒரு வெற்றி உண்டாகி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தீமையிலிருந்து விலக்கி பாதுகாக்கப் போகிறேன். உன்னை நான் ஸ்திரப்படுத்த போகிறேன். தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய அனுபவங்கள் மாற்றப்பட்டு ஒரு ஸ்திரமாய் நிலையாய் உன் ஸ்தானத்தில் நிற்கக்கூடிய வகையில் கர்த்தர் உன் காலை திடப்படுத்துவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ இந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய், சோர்ந்து போய் கிடக்கிறாய், இனி என்னால் ஏது செய்ய முடியுமா? இந்த காரியத்தை நாம் வெற்றியாய் நடத்தி முடிக்க முடியுமா? என்னால் ஜெயம் கொள்ள முடியுமா? இது எப்படி ஆகும் என்று பல கேள்விகளோடு இருக்கக்கூடிய அன்பு மகனே மகளே, உன்னை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கேள்விகளுக்கு பதில் தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று. உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை பார்க்கக்கூடிய நேரம் வந்தாயிற்று. சத்ருவானவன் தோற்கடிக்கப்படக்கூடிய நேரம் வந்தாயிற்று. நீ ஜெயத்தோடு ஆர்ப்பரிப்போடு நீ புறப்பட வேண்டிய நேரம் வந்தாயிற்று என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். தாவீதுக்கு விரோதமாய் அநேக சத்துருக்கள் எழும்பினார்கள். அவனை கீழே தள்ளிவிட வேண்டும், அவனை கொலை செய்ய வேண்டும், அவனை துரத்த வேண்டும். அநேக சத்துருக்கள் எழும்பின போதிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் ஸ்தானத்தை ஸ்திரப்படுத்தி அவனுக்கு வந்த தீமைகளை எல்லாம் விலக்கி கொடுத்து ஆண்டவர் அவனை பாதுகாத்தாரேயானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். துரத்தப்பட்ட அனுபவத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்.
இருக்கிறீர்களா? சத்துருவானவனுடைய பிடிக்குள் அகப்படாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்களா? உங்களுக்கு விரோதமாய் சத்துருவானவன் வலை விரித்து வைத்திருக்கிறானா? கண்ணி போட்டு வைத்திருக்கிறானா? உன் காலை சிக்க வைக்கணும்னு சொல்லி உனக்கு விரோதமாய் எழும்பி கண்ணிகளை போட்டு வைத்திருக்கிறானா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேனே, ஆனால் அந்த சத்துருக்கள் முறியடிக்கப்படுவார்கள். அந்த சத்துரு பலன் கொள்ள மாட்டான். அந்த சத்துரு அழிக்கப்படுவான். அவன் இனி உன்மேல் கை போடுவது இல்லை என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களுக்காக பரிந்து பேசி உங்களோடு கூட நடக்கிற தெய்வம். அவர் உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. உன்னை வேறு பிரித்து உன்னை தெரிந்தெடுத்த தெய்வம். உன்னை பரம கானானுக்குள் உன் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு போகிறதற்கு அவர் சித்தமுள்ள தகப்பனாய் இருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எந்தெந்த ஆயுதங்களை எல்லாம் சத்ருவானவன் கரத்தில் எடுத்து வைத்திருக்கிறானோ, உன்னை வெட்டணும், வீழ்த்தணும், துன்பப்படுத்தணும், உன்னை தொலைச்சி கட்டணும்னு சொல்லி ஆயுதங்கள் தூக்கி நின்றாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், கேடகமாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அரணாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மதிலாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன் பட்சத்தில் இருப்பேனே, ஆனால் சத்ருக்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். சத்ருக்கள் உன்னை பின்தொடர மாட்டார்கள். அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து, எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, என் குடும்பத்தில் நீங்கள் இருங்க ஆண்டவரே, என் குடும்பத்தாரோடு கூட நடங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்தினவர் நீரல்லவோ, என்னை திடப்படுத்தினவர் நீரல்லவோ, உண்மையே நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று எத்தனை பேர் தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் காரியம் ஜெயமாய் மாற்றப்பட போகிறது. உன்னுடைய காரியத்தில் கர்த்தருடைய கரம் வைக்கப்பட போகிறது. உன்னுடைய காரியத்தில் ஒரு ஜெயம் உண்டாக போகிறது. சத்ருவானவன் இனி மேற்கொள்ளுவதில்லை. சத்ருவானவன் இனி உன்னை பின்தொடருவது இல்லை என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்களா ஆண்டவரே. எங்களை தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபை எங்கள் மேலே வெளிப்படட்டும். தேவனுடைய அனுக்கிரகம் எங்கள் மேலே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.